மொல்லமா ஊட்டணும் கெட்டுப்பாப்பா எல்லாம் விட்டு எடுங்க எடுத்தாமா எடுங்க நல்லா மொல்லமா சரியா இங்க போய் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பொண்ணு கூட்டிட்டு அவங்கள அப்படியே கூட்டிட்டு ஐயலாமா மக்கள் சேவகர்கள் பொன்னாடை போர்த்தி அடுத்தபடியாக ராஜன் தோழர் அவர்களுக்கு மக்கள் சேவகர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். தோழர் மோகன் பிரகாஷ் மாநில செயலாளர் அவர் பாரதிய ஜனதா கட்சியில வாங்க அந்த தோழர் கண்ணன் தோழர் அவர்கள் சுந்தரி தொடர் 6:31 மண்டல தலைவர் பாரதிய ஜனதா கட்சி 6:31 மண்டல தலைவர் தோழர் சிவகுமார் வாங்க கடம்பூர் அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்க தெரியாது பக்கத்துல வந்து நிற்கணும் தோழர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்.
பேர் சூட்டிய நீலாம்பாள் சிவராஜ் அவர்கள் பெரியார் ஈவேரர் ராமசாமி நாயக்கருக்கு பெரியார் என்று பெயர் வைத்தார். அந்த புரட்சிகர பெண்கள் பணி தமிழக எழுச்சி பேரவையிலிருந்து தமிழக நீதி கட்சியில் இணைகிறது. முதல்ல நந்தினியை மேடை கிடைக்கிறோம். அடுத்ததான் ஒவ்வொரு பெண் தோழர்களும் மேடைக்கு வரும். அவர் இருப்பாரு. இனிமேல் உங்களுக்கு நானும் இருக்கேன். என் கூட இந்த தோழர் வானவந்தியார் தோழரும் உங்களோட இருக்கிறாரு. பாஸ்கர தோழர் இருக்கிறாரு, மாணவி ஜெகன் தோழர் இருக்கிறாரு, கவுண்டமணி தோழர் இருக்கிறாரு, ரவி தோழர் இருக்கிறாரு, சசிகுமார் தோழர். நம்மளோட புரட்சிக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அரசியல் அதிகாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், ஒரு அனுபவிக்கும். எடுத்துருங்க, நீங்க எடுத்து கூட எனக்கு அனுப்பிச்சுடுறீங்களா? டாக்குமெண்ட்ல எடுத்துக்கலாம் கொடுங்க. கரெக்டா பிடிங்க. இது மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு குடும்பத்தை தமிழக நீதி கட்சிக்கு ஒரு உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதுல முதல்ல ஒரு பதினெட்டு மக்கள் எங்கள் ஆர்வீர் தோழர்கள் இணைந்த தோழர் அப்படியே உள்ள உட்காருங்க. யாரும் வெளியில போக வேணாம், அப்படியே உட்காருங்க. தோழர் அப்படியே உட்காருங்க. அடுத்தது மகளிர் அணி. இளைஞர் படை தமிழக நீதி கட்சியில் இணைகிறோம். அப்படியே மகளிர் எல்லாம் உட்காருங்க. நாங்க அகிலாவை இறக்கி விட்டுருக்கோம். வாங்க போல யாரும் சத்தம் பண்ண வேணாம், அமைதியா இருங்க. அமைதியா உட்காருங்க. பாரத தோழர்களே, வருங்காலம் நமக்காக மக்களுக்கான அடுத்த கட்ட பயணத்தை துவங்குவோம். எங்க போராட்ட இருக்குதுங்க. எங்க வெற்றிவேல் வராரு. வெற்றிவேல் அரோகரா. திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற வெற்றிவேல் இங்கே வந்துருங்க. வெற்றிவேல் எங்க சரவணனால தோழர் நிறுவன தலைவர் சரவணா வெற்றிவேல். அதே போன்று வார்டு 8 சாம்ராட் அசோக்குமார் அவர் மகனோட வந்து கட்சியில் இணைகிறார். குடும்பத்தோட வந்து இணையக்கூடிய ஒரே இடம் நம்ம தமிழக நீதி கட்சி தான். முதல் பட்டதாரி நம்ம கட்சியில் இணைந்திருக்காரு. அடுத்ததா எங்களோட தமிழக எழுச்சி
எழுச்சி பேரையோட இளைஞர் படை ஒவ்வொருத்தரா மேடைக்கு வர 31 நந்தகோபால் தமிழக நிகழ்ச்சியில் இணைகிறார். அடுத்ததா அந்த கட்சியில முதல்ல தலைமை நிலை செயலர் களத்துல இறங்குவோம். தமிழக நீதி கட்சியில மாநில தலைமை நிலை செயலர் போல தினேஷ் அவர்களை தமிழக நீதி கட்சியில ஆட்சி வரவேற்கிறோம். அடுத்ததா தமிழக எழுச்சி பேரவையில மாநில பொதுச் செயலாளர் இவர் அப்படியே கண்ணிலே அப்படியே கூப்பிடாச்சா இருப்பாரு. எங்க தோழரு ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதி அவர் தலைமை நீதி கட்சியில் இணைக்கிறோம். மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் எங்க தோழர் மாநில அமைப்பு செயலாளர் ராஜன் தோழர் அவர்களை தமிழக நீதி கட்சியில் இணைக்கிறோம். அடுத்ததா மோகன் பிரகாஷ் தோழர் மாநில செயலாளர் கேள்வி மேல கேள்வி கேட்டே இருப்பார். இன்னைக்கு வந்து தமிழக கேள்வி கேட்க நாங்கள் இருக்கிறோம். விவகாரம் மாநில செயலாளர் சர்ஜூர் தோழர் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா மாநில கலா தோழர் கலைவாணி தோழர் பாருங்க 6 10 தோழர் ஈரோடு நகர வார்டு 8வது பகுதியிலிருந்து 8வது வார்டிலிருந்து பிரேம் அவர்கள் தமிழக நீதி கட்சியில் இணைகிறார். இணைகிறார். மாதி சொல்லிட்டு பாஜக கண்ணன் அவர்கள் மண்டல தலைவர், ராதா அவர்கள் மண்டல தலைவர். தோழர் சுந்தரி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் வார்டு 31 பூர்த்தியாக தோழர் சுந்தரி அம்மா. வார்டு 6 கலையரசி தோழரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழக நீதி கட்சியில் வார்டு 6 நம்ம கட்சியோட பெருங்கட்சிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் கொடுத்துக்கணும். சூரம்பட்டி மேற்கு மண்டல பொதுச் செயலாளர் பாஜக பொறுப்பாளர் தோழர் கண்ணன் அவர்களை இணைப்போம். தோழர் கண்ணன் அவர்கள் தமிழக நீதி கட்சியின் நிறுவன தலைவர் மக்கள் சேவகர் வாழவண்டியர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்களை வரவேற்கிறோம். மாநில செயலாளர் கவுந்திமணி தோழர் அவர்களை வரவேற்கிறோம். மாநில பொறுப்பாளர் தோழர் 35 ஆண்டுகளாக தலித் விடுதலை இயக்கத்தில் பயணம் செய்து ஞானசேகர் தோழர் அவர்களின் வாரிசாக அறிவிக்கப்பட்டு மாநில தலைவர் என்ற அங்கீகாரத்தை பெற்ற ஒரு மாபெரும் போராளி எங்கள் அன்பு தோழர் சசிகுமார் அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் மாநில பொறுப்பாளர் அனைவரையும் வரவேற்கிறோம். பேர் தெரியாதனால தவறா நினைச்சுக்க வேண்டாம். அதே போன்று ஈரோடு கிழக்கு மாநகர பொறுப்பாளர் தோழர் விஜய் அவர்களையும் வரவேற்கிறோம். எங்கள் தமிழக நீதி கட்சியினுடன் பாஜகவில் இருந்து ஈரோடு சூரம்பட்டி மேற்கு மண்டல பொதுச் செயலாளர் கண்ணன் அவர்களையும்
மற்றும் அவருடன் பூத்து பொறுப்பாளர் சுந்தரி தோழர் அவர்களையும் ராதா தோழர் சரிங்களா தோழர் உன்னிப்பா கேளு வாங்க போற பிரபாகரன் அவர்களுக்கு தமிழக நீதி கட்சியின் சார்பாக முதலில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் உறுத்தாக்குகிறோம். எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு என்று வள்ளுவனின் வாக்கு. நன்றிக்கடனாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் நாளைய வருங்கால தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் தமிழக எழுச்சி பேரவையினுடைய அடலேயர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் போகூர் பாலிபுரம் வாழவதி நாடு வணக்கம். 1950 வரை நிலம் வைத்திருந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலே ஓட்டுரிமை. வேற யாருக்குமே ஓட்டுரிமை இல்லை. யாருக்கு ஓட்டுரிமை இருந்தது? யாரெல்லாம் நிலம் வைத்திருந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் ஓட்டுரிமை அடைய முடியும். ஆனால் 21ஆம் நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டுல 2021 முதலாக வாக்களித்த இந்த மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருந்த 2021 எப்படி 3-4 தலைமுறை கடந்து முதல் முறையாக வாக்களித்திருக்கிறீர்கள். அந்த வாக்களிப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் இருந்த கிட்டத்தட்ட 37 குடும்பங்களுக்கு வாக்குரிமையை பெற்றுத்தர அடிப்படை உரிமை, ஒரு மனிதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குரிமை, அந்த வாக்குரிமையை பெற்றுத்தர காரணமாக இருந்த ஜனநாயகத்தினுடைய காவலன் என்று சொல்லலாம். இனி தோழர் பிரபாகரன் அவருடைய ஜனநாயக காவலன் என்று சொல்லலாம். அவருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும். இவங்கெல்லாம் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சாதாரணமா கடந்து போன மக்களை இவர்கள் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கிய ஒரு மனிதர். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 25-30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்களா? 25-30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. தமிழக மக்கள் தமிழர்களுக்கே உரிய ஒரு இது என்ன அப்படின்னா நன்றி. நமக்காக யாராவது ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சாங்க வைக்கல, செத்தாலும் மறக்காத இனம் இந்த தமிழினம். அவ்வளவு பெரிய நன்றியையும் விசுவாசத்தையும் மீண்டும் ஒரு முறை இந்த மேடையிலே நிரூபித்து காட்டிய உங்கள் தானே, நீங்கள் தான் உண்மையான தமிழர்கள். நம்மளுக்கு யாராவது ஒரு நன்றி செஞ்சுட்டாங்க, ஒரு சின்னதா உதவி செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும் என்பது நம்மளுடைய மனசு எப்பொழுதுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்காக ஒன்று செஞ்சிருக்காங்க அப்படின்னு தன்னுடைய சுக துக்கம் அத்தனையும் இழந்துவிட்டு ஒரு மனிதன் தன்னந்தனியா ஒரு மனிதன் வந்துட்டு எத்தனையோ பேர் அந்த வஉசி பாவங்க பூங்காவை கடந்து போயிருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களை கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் கடந்து செல்லாமல் உங்களை அடுத்த நிலைக்கு கடத்தி சென்றாரே, அவர்தான் உன்னதமான மனிதர். அவருக்கு இந்த தமிழக எழுச்சி பேரவை, எழுச்சி என்பதை காட்டிலும் அவர் புரட்சி பேரவை என்றே வைத்திருக்கலாம். ஏனென்றால் மிக பொருத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் 37 குடும்பங்கள், தற்பொழுது 50 குடும்பங்களுக்கு மேலே அந்த பக்கம் வந்திருப்பதாக கேள்விப்பட்டு 50 குடும்பங்களுக்கான ஒரு கிராமத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்றால் நவீன ஜனநாயகத்தின் சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியான நபர் தான்.
சரிதான். பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி அவர் வெறும் பிரபாகரன் அல்ல, நிச்சயமாக அவர் தமிழகத்தின் முன்னொரு கேப்டன் பிரபாகரனாகவே வருவார் என்பது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் எத்தனையோ பேர் நினைச்சிருந்தா அவங்க என்னென்னமோ பண்ணி கொடுத்திருக்க முடியும். அவர்கள் ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட தான் இருந்தது. புரியுதுங்களா? ஆட்சி அதிகாரம் எதுவுமே கிடையாது, பதவி கிடையாது, பணம் கிடையாது, அத்தனையும் கிடையாத ஒரு தனி மனிதன் ஒரு போராடி 37 குடும்பங்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த அரசாங்கம், அந்த வீடியோவை நான் பார்த்தேன், அதுல இருக்கிறதெல்லாம் முக்காவாசி எல்லாமே குடிசைகளாகத்தான் இருந்தது. நான் பார்த்தேன், அவர் அடுத்திருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இந்த இந்திய நாட்டிலே பிறந்த கடைக்கோடியிலே இருக்கக்கூடிய தோழர் பிரபாகரனுக்கு இருந்த அக்கறை இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்குமானால் அந்த குடிசை வீடுகள் எல்லாம் தரமான ஓட்டு வீடுகளாகவோ சிமெண்ட் வீடுகளாகவோ மாறி இருக்காதா? அப்போ நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தாத அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க பொறுப்பும் கடமையும் நம்மளிடம் இருக்கிறதா இல்லையா? நாம ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாமா? சத்தமா சொல்லுங்க, கோட்டைக்கு கேட்கணும். ஏனென்றால் ஒண்ணுதான், இங்கே தட்டி திறக்காத கதவுகளை தகர்த்தெறிவது ஒன்றுதான் நமக்கானது. மனு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது, மனுவை பெறக்கூடிய அரசியல்வாதிகளாக நாம் மாற வேண்டும். மாற்றத்தை தேடி நாம் அடையக்கூடாது, மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக நாம் மாற வேண்டும். பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம்னு இருக்கக்கூடாது. வாழ்ந்த நம்ம வாழ்க்கை வந்தோம், வாழ்ந்தோம், கெத்தா நின்று ஜெயிச்சவனு இருக்கணும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறங்க எல்லாருக்கும். இவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை வாக்காள பெருமக்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்திய நாட்டின் உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் ஒரே வாக்குத்தான். ஓலை குடிசையிலே ஒண்டி இருக்கக்கூடிய ஒற்றை சாதாரண சாமானியனுக்கும் ஒற்றை வாக்குத்தான். நாம் நினைத்தால் எந்த மாற்றத்தையும் நாம் நடத்துகிறோம். நம்மளுக்காக வரக்கூடிய தேவதூதன் எங்கோ இருந்தாலும் வர மாட்டான். புரியுதுங்களா? கடவுள் கூரையை பிச்சுக்கிட்டு எல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்கிற மாதிரி இருந்தா 37 கூரைகளுக்கும் கோடிகளுக்கான கோடி கொட்டி கொடுத்திருக்கணும். எந்த கூரையும் இதுவரை பித்து கொண்டு கொடுக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக நமக்குள் இருக்கக்கூடிய அரசியல்வாதி நாளை எழுந்து வரும் பொழுது நமக்கான கதவு நிச்சயமாக திறக்கும். அப்படி ஒரு கதவு திறக்கணும்னா நமக்கான அரசியலை நாம தான் கட்டி அமைக்கணுமே தவிர மக்களுக்கு. அப்போ இங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? சாதாரண மக்கள் 10க்கும் 5க்கும் 50க்கும் கொடுத்தா ஒரு மீட்டிங் வந்துருவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஓட்டுக்கு விளையக்கூடிய சாதாரண மக்கள் அல்ல இவர்கள், நன்றிக்கும் விசுவாசத்துக்கும் கட்டுப்பட்ட மக்கள் என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சர்வசாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு சாதாரண மனிதர்களை போல, நம்மளை எல்லாம் ஒரு மண்புழுவை போல மதித்த அரசியல்வாதிகளுக்கு பாடம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாதா? ஏன்னா இங்க குரலற்ற மக்களின் குரலாக ஒலிக்க தமிழக நீதி கட்சியும் தமிழக எழுச்சி பேரவையும் ஒன்றாக களத்திலே சேர்ந்திருக்கிறது. இந்த குரல் அரங்கத்தில் ஒலித்தாலும் நிச்சயமாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே வருகிற 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நம்முடைய குரல் ஒலிக்கணுமா இல்லையா? அப்போ மாற்றத்துக்கான விதையை இந்த ஈரோட்டு மண்ணிலே விதைக்கிறோம். எல்லா இடத்திலையுமே ஒரே ஒரு போஸ்டர்ல எத்தனையோ இடத்துல கவனிச்சிருக்கலாம். நீங்க இந்த போஸ்டர்
நீங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம், நிறைய அரசியல் பத்திரிகைகளை பார்த்திருக்கலாம். இதுல எந்த இடத்திலையுமே இல்லாத ஒரு நிகழ்வு இந்த போஸ்டர்ல இருக்கு. என்னன்னு தெரியுங்களா? அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அண்ணல் என்றுதான் அனைவரும் அழைப்பார்கள். முதல் முறையாக தந்தை என்று ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தை இன்றுதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் கூட பார்த்தேன், என்னடா வந்து தந்தைன்னு போட்டிருக்கிறாரு அப்படின்னு. பெற்ற தந்தைக்கு இணையாக எப்படி சட்ட புத்தகத்தை வடிவமைத்து அடித்தட்டு மக்களினுடைய எழுச்சிக்கு வித்திட்ட நாயகனாக இருந்தாரோ அதே சட்டத்தை பயன்படுத்தி அதே சட்டப்படியான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து இன்று உங்களுக்கான நிலத்தை பெற்றுக் கொடுத்து உங்களுடைய அன்பை பெற்ற பிரபாகரன் அவர்கள் அந்த இடத்துல தந்தைன்னு போட்டிருப்பது ஆக பொருத்தமான செயல். நிச்சயமாக எல்லா மண்ணை விட ஈரோட்டு மண்ணுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் வீரியம் அதிகம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மஞ்சள் விளையும் பூமி. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தொடங்கணும்னா நிச்சயமா ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அது எதிரொலிக்குமா என்றால் நிச்சயம் எதிரொலிக்கும். இதற்கெல்லாம் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுத்து செல்ல விரும்புகிறேன். தமிழக நீதி கட்சியில நீங்க இன்று முதல் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. ஒன்னே ஒண்ணுதான், இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. வருகிற 2026ல உங்கள் குழந்தைகள் யாராவது உயர்கல்வி கற்க விரும்பினால் அதற்கான செலவு எவ்வளவாக இருந்தாலும் நிச்சயம் தமிழக நீதி கட்சி உங்களுக்காக கல்வி ஒன்றுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரபாகரன் கிடைச்சா மனு கொடுக்கிறதுக்கோ உங்களுக்காக போராடுவதற்கோ நாளை 1000 பிரபாகரனை நாமே உருவாக்க வேண்டியது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த அரங்கம் ஒரு பாடத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. சாதாரண மக்கள் தானே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், இவர்கள் நினைத்தால் இந்த மண்ணில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கக்கூடியவர்கள். நாங்கள் ஆட்சியாளர்களிடமிருந்து காசோ பணமோ நகையோ நட்டோ பொருளோ எல்லாம் கேட்கல. எங்களுக்கான அதிகாரம், ஆட்சி அதிகாரம், என் மக்களினுடைய வழியையும் வேதனையும் சொல்லக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட பிரதிநிதித்துவம் எப்போ 21ல ஓட்டுரிமை பெற்றீர்களோ வருகிற 2036ல உங்களுக்கான அதிகார பகிர்வை நிச்சயம் தமிழக நீதி கட்சி உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நிச்சயமா இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பின்புலத்தில் இருந்து, நானும் மிட்டாமராஸ் குடும்பம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரண பின்புலத்தில் இருந்து என்னால் இவ்வளவு தூரம் சாதிக்க முடியும் என்றால், இவ்வளவு பெரிய மேடைக்கு வர முடியும் என்றால் நிச்சயமாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், மகளிர்களாக இருக்கட்டும், நீங்களும் ஒரு நாள் இந்த தமிழக நீதி கட்சியிலே வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு உங்களால் வர முடியும் என்பது அதற்கான அனைத்து உதவிகளையும் நிச்சயமாக தமிழக நீதி கட்சி உங்களுக்கு என்றென்றும் பின்புலமாக இருந்து கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல முதலாக தமிழக நீதி கட்சியிலே இணைய வந்திருக்கக்கூடிய சகோதரி பேர் என்னங்க? மங்கையர்கரசி. என்னுடைய எண்ணம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நம்மளுடைய கொள்கை ஒன்றே ஒன்றுதான், அனைவருக்கும் சமநீதி. அதுவே உண்மையான சமூக நீதி. அந்த சமூக நீதியை பெற்றுத் தருவதுதான் தமிழக நீதி கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாகவும் கோட்பாடாகவும் இருக்கிறது. வருகிற 2026 இதுவரை தட்டி திறக்காத கதவுகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும் என்பதை சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறோம். தமிழக நீதி கட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற
பொதுமக்களுக்கு மத்தியில் தமிழக நீதி கட்சியை கரம் பற்றி தான் கொண்ட கொள்கை பிடிப்போடு தன்னை நம்பி களவாடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தோழர்களையும் அரசியல் படுத்த வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழக நீதி கட்சியிலே இணைத்துக் கொள்ளவிருக்கும் தமிழக எழுச்சி பேரவையினுடைய நிறுவன தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கட்சியின் மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு கிடைத்துவிடும் என்று நம்பியிருக்கக்கூடிய இந்த பொதுமக்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக நீதி கட்சியின் சார்பிலே வருக வருக என்ற மனமாற வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில நான் மட்டுமல்ல, எங்களுடைய நமது கட்சியினுடைய நிறுவனர் பாலவந்தியாராக இருக்கட்டும், மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல்ல ஒரு சாதாரண கட்சியை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா இருக்கட்டும் அல்லது ஒரு உறுப்பினரோ மாற்று கட்சியில போய் இணையறது ஒரு சாதாரண நிகழ்வு தான். அது ஒன்றும் பெரிய நிகழ்வுலாம் கிடையாது. ஆனா ஒரு அரசியல் கட்சி தான் கொண்ட கொள்கை எவ்வளவு பெரிய ஒரு கொள்கை பிடிப்போடு ஒரு கட்சியை உருவாக்கி தான் என்ன சாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த எழுச்சியோடு அந்த கட்சி உருவாக்கப்பட்டு நிர்வாகிகள் கட்டமைக்கப்பட்டு பல்வேறுபட்ட அடிமட்ட மக்களுக்கான போராட்டங்களை கண்டு இத்தனைக்கும் நடத்தி அந்த கட்சியை கொண்டு போய் இன்னொரு கட்சியினுடைய இணைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு ஈரோடு மாநகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் எழுச்சியும் நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் என்ன காரணத்துக்காக உங்களுடைய தோழர் பிரபாகரன் அவர்கள், தோழர் பிரபாகரன் என்பதை விட இந்த பாமர மக்களினுடைய இந்த பாமர மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கேப்டன் பிரபாகரனாக அவர்கள் சொன்ன வாக்கிற்காக அவர்கள் சொன்ன சொல்லை நம்பி தமிழக நீதி கட்சியிலே அவரோடு நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பண்பையும் பார்க்கிற பொழுது உண்மையிலுமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணமாக அப்படி எந்த நம்பிக்கையோடு தமிழக எழுச்சி பேரவையினுடைய தலைமை இந்த கட்சிக்கு வந்திருக்கிறதோ, கேப்டன் பிரபாகரன் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு தமிழக நீதி கட்சியில் பயணத்தை தொடங்கி இருக்கிறாரோ அவருடைய பேச்சை கேட்டு நீங்களும் பயணத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கையில் ஒரு எல்லளவும் 100க்கு 200% நீங்கள் எதை நினைத்தீர்களோ, தமிழக எழுச்சி பேரவையில் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ, தமிழக எழுச்சி பேரவையில் எந்த அரசியலை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை தமிழக நீதி கட்சி சார்பாக எந்தவித தங்கு தடையின்றியும் நிச்சயமாக அடைய முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையை இந்த நேரத்தில் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அதே போல தமிழக நீதி கட்சியில என் மனதார சொல்றேன், தமிழக நீதி கட்சியில இந்நேரம் இல்ல
இந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது? குரலற்ற மக்களின் உரிமை குரலாய் சட்டமன்றத்தில் தமிழக நீதி கட்சி ஒழிக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக தான் தொடங்கணும். தொடங்கி கரெக்டாக சட்டத்துறைய ஓராண்டுகள் நிலையிலிருந்து ஓராண்டுக்குள் அந்த குரலற்ற மக்கள் தமிழக நீதி கட்சியை, அதே போல இளைஞர்கள் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் மகளிர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். வீட்டுல நிறைய பேர் வசதி வாய்ப்போட இருக்கிறவங்க, சுகபோக வாழ்க்கையோட இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மகன் டாக்டரா இருக்கான், என் மகன் இன்ஜினியரா இருக்கான், என் மகன் பத்திரிகை இருக்கான், ஏதோ ஒரு விஷயம். அதை தாண்டி நீங்கள் உங்களை பெற்ற பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டிய தருணம். என் மகன் அரசியல்வாதியாக இருக்கிறார், அடித்தட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கப்படுகிறார். அந்த ஒரு பெருமையை நீங்க வாங்கியிருக்கிறீங்க. ஏன்னா டாக்டரா இருந்தா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் சேவை செய்ய முடியும், காசு வாங்கிட்டு ஒரு சேவை செய்ய போறோம். ஒரு என்ஜினியரா இருந்தா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஆனா ஒரு அடித்தட்டு மக்கள் இருந்து இளைஞர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, நிச்சயமா அந்த இடத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய காரணம். தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இளைஞர்கள் முன்னெடுத்த அரசியல் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. இளைஞர்கள் இல்லாத அரசியல் எந்த காலத்திலும் இல்லை. இது வரலாறு மட்டுமல்ல, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் களமும் இளைஞர்களை முன்னெடுத்து தான் இருக்க போறது. இன்னும் சொல்ல போனா 2031 இருக்கட்டும், 2036 இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பது இளைஞர்கள் தான் என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றேன். உங்களுக்கும் இந்த கட்சி, இந்த தமிழக நீதி கட்சி ஒரு பாலமாக இருக்கும். எதுக்கு? உங்களை அரசியல் படுத்துவதற்காக, உங்களிலிருந்து ஒரு அரசியல் தலைவனை வென்றெடுப்பதற்காக, உங்களிலிருந்து அடித்தட்டு மக்களுடைய உறவை உங்களை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்கிறாரு. உங்களை அரசியல் படுத்தாம வேற யார் ஒருத்தரையும் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு எதுக்காக நம்ம போவது கிடையாது. அப்போ நீங்கள் ஒன்னே ஒன்று செய்யுங்க, தமிழக நீதி கட்சியை நம்பி அரசியலுக்கு வாங்க. தமிழக நீதி கட்சியை நம்பி அரசியலுக்கு வாங்க. மக்கள் சேவகர் வாழ வந்தியா இருக்காரு. உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறைக்கான உத்தரவாதத்தையும் தமிழக நீதி கட்சி சாப்பிட. இப்ப சொல்லுங்க, இங்க இருக்கிற எத்தனை பேர் அரசியல் பண்ண தயாரா இருக்கீங்க? அரசியல் பண்ணலாமா? அரசியல் செய்யலாமா? சத்தமா அரசியல் செய்யலாமா? ரொம்ப மகிழ்ச்சியோட நேரம் கருதி எங்க தலைவருக்கு வாய்ப்பு கொடுத்து, ஏன்னா இங்க இருக்கிறவங்க எத்தனை பேரும் மக்கள் சேவகர் வாழவந்தியாருடைய வாயால என்ன பேச போறார், அவர் என்ன கேட்க போறார் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க. அந்த ஆர்வத்துக்கு நான் ஒருபோதும் தடை போடாம வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். அதிகாரத்துக்கு போன பிறகுதான் அந்த நலத்திட்ட உதவியெல்லாம் செய்யறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு பதிவு செய்து 1 வருடங்கள் ஆகியும் பாத்தீங்கன்னா அந்த 1 வருடங்களாக தேடி தேடி போய் மக்களுக்கு உதவியில் இருக்கிறாரு. அதுவும் ஒரு முக்கிய காரணம். பொருளற்ற மக்களுக்கான பொருள் கொடுப்போம் என்ற ஒற்றை வாசகத்துடன் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சமூக நீதி கீழே ஒரு புது
முயற்சியா சமநீதி அரசியல கொண்டு வராரு. அதுவே சமூக நீதி என்ற ஒரு கோட்பாட்டு சித்தாந்த தத்துவார்த்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து விதைச்சிருக்கிறாரு. அதற்காகவும் தான் நம்ம தமிழக எழுச்சி பேரவை தமிழக நீதி கட்சியில் இணைகிறோம். அதற்காக அவர் கொடி வர்ணங்கள் நீலம், மஞ்சள், நீலம். நீலம் சமத்துவத்தை குறிக்கிறது. பௌத்தம் ஆசை விடு, புத்தர் சொல்லியிருக்கிற ஆசை விடு. அதுல இருக்கிற நடுவான செங்காந்த மலர் தமிழீழத்தின் உயிர் போல இன்னைக்கு இருக்கிற ஒரு மலர். அதற்காகவும் அவரை வந்து நான் சாதாரணமா பார்த்துட்டு இருக்கல. அவரோட பேசுற அவரோட ஐடியாலஜி தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு. ஒன்றுமில்ல தேர்தல் தீர்வுகள் எப்படி வேணாலும் அமைக்கலாம். இன்னைக்கு பணத்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அமைக்கலாம். ஆனா அவர் அமைக்கிற வீடும் ஒவ்வொரு கட்டமைப்பும் மக்களுக்காக தான் இருக்கணும். அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் செய்கிற இப்பயே கட்சியிலிருந்து அவர் வந்து முன்னோட்டமா நடத்திட்டு இருக்கிறார். அதுவும் ஒரு முக்கிய காரணம். எங்க தோழர் பாலவந்தியார் சரவணன் தோழர் நான் பார்த்ததுல இருந்து கிட்டத்தட்ட வந்து அவர்கிட்ட நான் புரிஞ்சுட்டு இருந்து அதனாலதான் இவ்வளவு வேகமா நாங்க இயங்கிட்டு இருக்கிறோம். தமிழ் எழுச்சி பேரவை தமிழ்நாடு முழுக்க கட்டமைக்கிற இந்த தமிழக நீதி கட்சியில் மிகப்பெரிய ஒரு ஆளப்பெரிய ஒரு சாதனை பண்ண வேண்டும் நம்ம தோழர்கள் அப்படிங்கிற இடத்துலதான் இன்னைக்கு எங்களோட மக்கள் பூம்பும் பழங்குடி மக்கள் எங்க தோழர் எங்க கட்சியில இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 2014 இருந்து அகிலாங்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு உணவு கொடுக்கணும் தேடி உணவு கொடுத்ததுல நான் தேடி பிடிச்ச அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்குறப்ப ஏன் இந்த இடத்துல இருக்கிற வாவுசி பார்க்கில் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும், ஈரோடு மக்களுக்கு தெரியும். வாவுசி பார்க்கில் அந்த வேற ஹவுஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் வெறும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 3000 சதுரடி இருக்கும். அதுக்குள்ள ஒரு 37 குடும்பம் இருந்திருக்கீங்க. 37 குடும்பம் அந்த மண்ணில புரண்டு அந்த காத்துல அந்த பொல்யூஷன்ல வந்து வாழ்ந்து தன்னை உருவாக்கி தன்னை செதுக்கிக்கிட்டு தன்னோட பொருளாதாரத்தை பார்த்துக்கிட்டு நம்ம குழந்தைங்களையும் அந்த இனத்தையும் பாதுகாத்துக்கிட்டு அப்படி உருண்டுட்டு இருந்த மக்களை பார்த்துட்டு இவங்களுக்கு நான் ஏதோ ஒன்று செஞ்சாகணும் அப்படின்னு நான் வேலை செஞ்சுட்டு இருந்த எங்கள் உறவினர்கிட்ட இருந்து ஒரு 18,000 சம்பளம் நான் 2014 அதை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மக்களுக்கோசரம் முதல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிடுவோம் சொல்லி இந்த மக்களுக்கு நிலப்பட்டா வழங்க வேண்டும், குடும்பம் பழங்குடி மக்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அந்த பதிவிட்டு அடுத்த நாள் நான் தனி ஒருவனா போய் அந்த மனுக்களை கொடுத்து அதுக்கப்புறமேட்டு 15 நாள் கழிச்சு அதுலேருந்து ஒரு 3 நாள் கழிச்சு இவங்ககிட்ட போய் ஜெராக்ஸ் இவங்க வந்து குழு தலைவர் வந்து வரல ஈஸ்வர் தோழர் அவர் நம்ம கட்சியில் வந்து மாநில ஒருங்கிணைந்த பொருளாதார அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லி அவருக்கு புரிய வச்ச பிறகு எல்லாரும் எங்கள் கட்சிக்கு கூப்பிடுவாங்க, எல்லாரும் எங்களுக்கு பிரியாணி வாங்கி தருவாங்க, காசு கொடுப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் எங்களுக்கோசம் போய் போராடிட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களோட முழுமையாக நிற்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த மக்களை கொண்டு அடுத்த முற்றுகை போராட்டம் கடந்த ஒரு 2 வருடங்களாக 2017 பிறக்கிற வரைக்கும் கடும் போராட்டங்கள் பண்ணி இவங்களுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை. 3 இடம் காமிச்சாங்கன்னா இறப்பமலை தான் வேணும், 1 மணி நேரத்துக்குள்ள பஸ் வருது, தண்ணி வசதி இருக்குது, அந்த இடம் தான் வேணும் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதில் வந்து அந்த இடத்த கொடுத்தப்ப வந்து அந்த இடத்துக்கு போகிறக்கு இடம் இல்லை. கிளீன் இந்தியா திட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால குடிசை காலி பண்ண சொல்லிட்டாங்க எங்கள் வாட்சி பார்க்கல. அதுக்கு நாங்கள் ஒரு பெரும் போராட்டம் பண்ணோம். அதெல்லாம் காலி பண்ண முடியாது, நான் ஒரு 3 நாள் ஹைகோர்ட்டில் இருக்கிறேன், நான் வந்த பிறகு தான் பண்ண முடியும் அப்படின்னு முன்னாள் மாநகராட்சி ஆணையர் சீனி அஜிபன்கார் ஐயா பேசி அவர் 3 நாள் கழிச்சு வர மக்களை எல்லாத்தையும் பிடிக்க உட்கார வச்சு பேசி அரசாங்கமே நிதி கொடுத்து அரசாங்கம் SC ST வட்டாட்சியர் வந்து அந்த பகுதியில் வந்து சர்வே பண்ணி கொடுத்து இவங்களுக்கு குடிசல் போட்டு கொடுத்தாங்க. அப்படிதான் இந்த மக்கள் வந்து அந்த பகுதிக்கு போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் விட்டு இருந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் அடுத்த சாதி சான்றிதழ் கிடைக்கல. அந்த சான்றிதழ் குழந்தைங்க இறக்குது. அந்த குழந்தைங்க இறக்குறப்ப வந்து ரொம்ப வேதனை ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறப்ப பிரபாகர் கலெக்டர் இருந்தார், கதிரவன் கலெக்டர் வந்தாப்புல. அவருக்கு வந்து 1 வாரம் ஆச்சு வந்து அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த இவங்களோட வழி வேதனை அவருக்கு தெரியாது. அதனால இறந்த குழந்தை எடுத்துட்டு நேராக கலெக்டர் வீட்டு வாசலுக்கு போனப்ப காவல்துறையால் நான் கைது செய்யப்பட்டு காவல்துறையால் பொய் வழக்கப்பட்டு இன்னைக்கும் வழக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த மக்களுக்காக நான் போராடுறது. இப்பயே உங்களுக்கு
இல்லை. இங்க வந்திருக்கிற காவல்துறை வந்து உளவுத்துறை அதிகாரிகள் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துணும். அதை வந்து கொண்டு போய் சேர்த்துனா இந்த மக்களுக்கு நாளைக்கு அந்த இடம் கட்டுறதுக்குண்டான வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். நாங்கள் வந்து இந்த தமிழக நீதி கட்சியில் சேர்த்ததுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், இந்த மக்களுக்கான இது போன்ற மக்களுக்கு குரலற்ற மக்களை தேடி அவங்களுக்கு இந்த மாதிரி உண்டான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுக்கணும். இந்த மக்களுக்காக போராடணும். அதற்கான வழிவகை இது முழுமையாக இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த தமிழக நீதி கட்சியில தமிழக எழுச்சி பேரவை இணைக்கிறோம். எப்படி இணையலாமா? பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா மட்டும்தான் இணைவேன். உங்களுக்கு கிடைக்காது, எங்கேயோ கிடைக்கலைன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். புரட்சி பாரத கட்சிக்கு போனோம், உட்காந்து பேசணும். இந்த மக்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கூடாது அப்படின்னாங்க. உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கூடாதுன்னாங்க. அவங்கள வந்து எதுக்கு பொறுப்பு போடுறீங்க, அவங்களுக்கு எதுக்கு வேலை செய்யறீங்க அப்படின்னாங்க. பூவை மூர்த்தியார் சொன்ன ஒரே வார்த்தை, அம்பேத்கர் சொன்ன ஒரே வார்த்தை, எளிய மக்களுக்கான அரசியல் அதிகாரம் தான் நமக்கான சித்தாந்தம். அதனால வந்து அந்த கட்சியை நான் தூக்கி எடுத்துட்டு வந்தேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம தமிழ் நீதி கட்சியில் சேர்றோம், இணையறோம். அதில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். சரிங்களா? மாநில தமிழக எழுச்சி பேரவையின் மாநில தலைமை நிலைய செயலாளர் தினேஷ் நூலர், மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் தோழர், மாநில அமைப்பு செயலாளர் ராஜன் தோழர், மாநில செயலாளர் மோகன் பிரகாஷ் தோழர், கடம்பூர் சிவகுமார் தோழர், கடம்பூர் பரமேஸ்வரர். தமிழ்நாட்டு மக்கள் என்றென்றும் நன்றிக்கு இலக்கணமாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒருத்தரை நேசிச்சா சாகர வரையிலும் அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை இந்த மேடையிலே காட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழக எழுச்சி பேரவையோ தமிழக நீதி கட்சியோ இணைந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்றைத்தான் இந்த உலகுக்கு சொல்ல விரும்புகிறது. குரலற்ற மக்கள், சாதாரண எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்று யாரை நினைத்தாலும் நாளை அந்த ஜெயின் ஜார்ஜ் கோட்டையினுடைய செங்கல்லை அசைக்க போவது நாங்கள் தான். 2036 தமிழக நீதி கட்சியினுடைய ஆட்சி அமைந்தே தீரும் என்பதற்கு இந்த மேடையே ஒரு சாட்சி. இந்த இணைப்பு விழாவை வெகு சிறப்பாகவும் அழகாகவும் மிக நேர்த்தியோடும் உணர்ச்சி பூர்வமாக ஏற்பாடு செய்த தமிழக எழுச்சி பேரவையினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே தமிழக நீதி கட்சியின் சார்பாக உங்களை இந்த கட்சியிலே உறுப்பினராக இணைத்துக் கொண்டமைக்காக இங்கே வருக 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 என்று நாமும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று யாரை எப்படி வரவேற்க வேண்டுமோ அப்படி வரவேற்கக்கூடிய ஒரு வரவேற்பு தளமாக தமிழக நீதி கட்சி இருக்கும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மோகூர் காணிமைந்தர். நன்றி, வணக்கம்.